வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப அழகான க்யூட்டான 2 வெரைட்டி செம்பருத்தி பார்க்கலாம். இது என்ன வெரைட்டினா கம்மல் செம்பருத்தி. செம்பருத்தியில் நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? ஒத்தை, அடுக்கு, ஹைப்ரிட்டு, அப்புறம் மிளகாய் செம்பருத்தி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் கம்மல் செம்பருத்தி அப்படின்றது ஒரு ரகம். ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கமல் மாதிரியே இருக்கும். இப்படி நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா உள்ளே வந்து இது வந்து நாட்டு செம்பருத்தி மாதிரி இருக்கும். இதில் வந்து கம்மல், நம்ம ஜிமிக்கி கம்மல் மாதிரி ஒரு தனியாக ஒரு இது வரும். இந்த கை வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இப்படி தொங்கும்போது வந்து இது ஒரு கமல் மாதிரி தோற்றம் அளிக்கும். இது தனியாக பாருங்கள். இது ஒரு காம்பு எடுத்து இந்த பூ இந்த இடத்துல தனியாக வந்திருக்கும். இது வந்து கவரில் இருக்கிறதுனால இந்த லென்த்து வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதுவே எனக்கு பெரிய செடியில் இருக்க லென்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். இதுலேருந்து கொஞ்சம் இவ்வளோ நீளம் வந்த மாதிரி இருக்கும். பூ பெருசாக இருக்கும். இது வந்து கமல் செம்பருத்திம்பாங்க. இதுலேயே இன்னொரு க்யூட்டான கலர் வந்து இது. இதுலேயும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கமல், அந்த இது வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தனியாக வருது பாருங்கள். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து காலையில் பூத்தது. இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிற நேரம் இல்லை. கொஞ்சம் லேசாக வாட்டமாக இருக்குது. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சூப்பராக இருக்குது. இந்த 2 கலரும் வந்து கமல் செம்பருத்தி. இது வந்து வளர்க்குறது ஏதாவது ஸ்பெஷலான வெரைட்டி இதாக வளர்க்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம நாட்டு செம்பருத்தி போல் ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான். நமக்கு சாமிக்கு பூ வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இது வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சமயத்தில் பார்த்திங்கன்னா நான் தலைக்கு கூட வைப்பேன். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரெட்டெல்லாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சின்ன பூவாக பூத்துதுன்னா 2 பூ பறித்து தலையில் வச்சுருவேன். அந்த மாதிரி அழகாக இருக்கும். ரோஸ் வச்ச மாதிரி இருக்கும். வித்தியாசமாக கேட்பாங்க, என்னங்க பூ இது வித்தியாசமாக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி செம்பருத்தியில் இது ஒரு வெரைட்டி. இது செம்பருத்திக்குள்ள எல்லா இதுவும் இதுக்கும் பொருந்தும். நார்மலாக நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படியே வளர்த்துக்கலாம். இதனோட இலைகள் நம்ம உபயோகப்படுத்திக்கலாமா அப்படின்னா தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். இந்த இலைகள் வந்து நம்ம தலைக்கு அரைச்சி தேய்க்கிறது, இல்லை இந்த செம்பருத்தியை டீ போட்டு குடிக்கிறது, இது எல்லாமே பண்ணலாம். இந்த செம்பருத்தி பூக்களை சாமிக்கு வச்சுட்டு நம்ம அதை எடுத்து வச்சு நம்ம வேறு ஏதாவது ஃபேஸ் பேக்கோ அல்லது ஹேருக்கு பேக்கோ அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா வகைக்குமே உபயோகப்படக்கூடிய செம்பருத்தி தான். கெமிக்கல் இல்லாததுனால நம்ம எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்தலாம். ஃபேஸ் பேக் போடலாம். அருமையாக ஃபேஸ் வந்து அப்படியே ப்ளீச் பண்ண மாதிரி ஆகும். ஹேருக்கு பேக் போட்டிங்கன்னா ஒரிஜினல் கண்டிஷ்னர் இது தான். அப்படியே முடி சாஃப்டாக இருக்கும். இது எல்லா செம்பருத்தியுமே அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். அதனால் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி அது வித்தியாசமான வெரைட்டி வேணும்னு விரும்புகிறவங்க இந்த செம்பருத்திகளை தேர்ந்தெடுக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.